இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த தவக்கால இன்றைய தியானத்திற்காக உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளுக்குரிய சிந்தனை தலையங்கம் வெளிவேடத்தை களைதல். திருமறை பாடமாக மத்தேயு 23வது பிரிவு 29 34 வரைக்கும் உள்ள திருமொழிகள். சிந்தனை வசனங்களாய் மத்தேயு 23வது பிரிவு 29 30 வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இன்றைக்கு வெளிவேடங்கள் உலகத்திலே மலிந்து அதிக விலைக்கு பேரம் பேசப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய எழுத்தோவியத்தினால் மனித உள்ளங்களை ஆட்கொண்ட ஷேக்ஸ்பியர் அவர்கள் குறிப்பிடும்போது, இவ்வுலகம் நாடக மேடையாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் தங்களுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாடக மேடையிலே நடிக்கிறார்கள். எனவே இந்த தவக்காலத்திலே வெளிவேடக்காரர்களாய் நாம் இருக்கிறோமா? இல்லை என்றால் உள்ளத்திலும் உடலிலும் வெளிவாழ்விலும் அகவாழ்விலும் தூய்மையோடு நடந்து கொள்கின்றோமா என்பதை சிந்தனை செய்ய முற்படுவோம். இந்த வெளிவேடத்தை குறித்து ஆண்டவர் குறிப்பிடும்போது 2 சிந்தைகளை அதிலே வெளிப்படுத்துகின்றார். வெளிவேடக்காரர்களுடைய பண்புகள் எவை என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. முதலாவது, வெளிவேடக்காரர்கள் என்பவர்கள் நல்லவர்களாக வெளியிலே நடிப்பார்கள், ஆனால் உள்ளமோ கேடு நிறைந்ததாய் தீங்கு விளைவிப்பதாய் காணப்படுகிறது. மத்தேயு 23வது பிரிவு 29வது வசனத்தில் ஆண்டவர் இதை குறித்து கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். இறைவாக்கினர் காலாகாலங்களிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அந்த இறைவாக்கினரின் வாக்கினை கேளாமல், அவர்களை மதியாமல், அவர்களை கொலை செய்துவிட்டு அவருடைய கல்லறைகளை கட்டுவதும், நேர்மையானவர்களுடைய வாழ்வினுடைய நிலைகளை வெளிப்படுத்த அவர்களுக்காக சிலைகளை அமைப்பதும் எவ்வளவு தீமையான காரியம் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இவைகளை எதற்காக செய்கிறார்கள்? தாங்கள் நல்லவர்கள் என்று மற்றவர்கள் அறியும்படிக்கு இவைகளை செய்கிறார்கள். அப்படியானால் இந்த தவக்காலங்களில் நாம் சிந்தனை செய்ய வேண்டிய காரியம், மற்றவர்கள் முன் நாம் நல்லவர்களாக நடிக்கிறோமா? இல்லை நம்முடைய வாழ்வே நன்மை செய்வதாய் நாம் நல்லவர்களாக வாழுகின்றோமா என்பதை சிந்தனை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். நடிக்கின்ற வெளிவேடக்காரரை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 7வது பிரிவிலே 15வது வசனத்தில் ஆட்டுத்தோல் போர்த்தப்பட்ட ஓநாய்க்கு ஒப்பிட்டு பேசுகின்றார். ஆடு பார்ப்பதற்கு அழகானதுதான், மிக சாதுவானதுதான். தனக்கு கிடைக்கின்ற உணவுகளை உண்டு ஒரு இடத்திலே அமர்ந்து அசை போட்டு யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லை. ஆனால் அதற்கு நேர் மாறாக ஓநாயோ பட்சிக்கிறது, அழிக்கிறது, தீங்கிழைக்கிறது. ஆனால் இந்த வெளிவேடக்காரர் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு
உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அப்படியானால் நமது வாழ்வினுடைய முறை என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஏரோது ஞானியரை அழைத்து, நானும் வந்து இயேசு பாலனை வணங்க வேண்டும் என்பதற்காக அவரை குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு கூட அவரை வணங்க வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள் என்று வெளிவேட வேஷமாக பேசுகிறதனை நாம் புரிந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நமது வாழ்வினுடைய நிலை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிவோம். இந்த தவக்காலத்திலே நாம் நல்லவர்களாக நடிக்கிறோமா என்பதை சிந்தனை செய்ய அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, இந்த பகுதி சொல்கின்ற இன்னொரு செய்தி, தவக்காலத்திலே நல்லவர்களாக நடிக்கிறவர்கள் வெளிவேடக்காரர்கள் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய நிலையை மேம்படுத்தி தன்னை உயர்வாக பேசி தன்னை மதிப்புமிக்கவர்களாக சிறப்பானவர்களாக பார்ப்பதும் இன்னொரு போங்கு என்று இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதனை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, குறிப்பாக சுய நீதி பேசுகின்ற ஒரு அனுபவம். இந்த சுயநீதி பேசுதல் என்பது என்ன? மத்தேயு 23வது பிரிவிலே 30வது திருமொழி இவ்விதமாய் சொல்கிறது, எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம். நாங்கள் அப்போது இருந்திருந்தால் இறைவாக்கினரை கொலை செய்ய மாட்டோம். இன்றும் பலர் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே நாங்கள் இருந்திருந்தால் அவரை கொலை செய்வதற்கு அனுமதித்திருக்க மாட்டோம். எனவே நாங்கள் நல்லவர்கள் போலவும், எங்களுடைய செயல்கள் நல்லது போலவும், எங்களுடைய சிந்தைகள் நல்லது போலவும் பேசுகின்ற போங்கு மலிந்திருக்கிறதை நாம் அறிகின்றோம். சுயநீதி பேசுகின்ற அனுபவம். அப்படியானால் இந்த சுயநீதி பேசுவதை குறித்து லூக்கா 18ஆம் பிரிவிலே 10-11 வசனங்களில் ஆண்டவர் சொன்னார். சுயநீதி பேசுகின்ற பரிசேயனுடைய வேண்டுதலை குறித்து கற்றுக் கொடுத்தார். நாம் சுயநீதியை பேசுகின்றோமா? நம்முடைய வாழ்வு சுயநீதியை வெளிப்படுத்துவதாக இருக்கிறதா? நாம் மட்டும்தான் நல்லவர்கள், சிறந்தவர்கள் என்று தப்பட்டம் அடிக்கிறோமா? அப்படியானால் இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த வெளிவேடத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய மதிப்பு, செல்ஃப் எஸ்டீம் தேவை. ஆனால் செல்ஃப் ஈகோ, சுய பெருமை தேவையில்லாதது. சான்று நிறைந்த வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வெளிவேடத்தை குறித்து நாம் சிந்தனை செய்யும் போது இன்று பல மனிதர்கள் பச்சோந்தி மனிதர்களாக இருக்கிறார்கள். தங்களை பாதுகாக்கவும் தங்களுடைய உணவுக்காகவும் பச்சோந்தி சூழலுக்கு ஏற்ப நிறத்தை மாற்றிக்கொண்டு செல்வதை போல, மனித வாழ்வின் சூழலுக்கு ஏற்ப நிறத்தை, தன்னுடைய செயலை மாற்றிக்கொண்டு செல்கின்ற மனித கூட்டம் வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்நாளிலே நாம் ஆண்டவரை வெளிப்படுத்தி சுயநீதி பேசுகின்றவர்களாய் அல்ல, நாம் நல்லவர்களாக நம்மை வெளிக்காட்டுகிறவர்களாய் அல்ல, சான்றாளர்களாய் வெளிவேடத்தை களைந்து நம்முடைய சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் செல்ல பயணப்படுவோம். இந்நாள் நமக்கு ஆசியின் நாளாய், மகிழ்ச்சியின் நாளாய் இருக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமன். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, வாழ்வினுடைய சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் பயணப்படுவதற்காக எங்களை அழைத்திருக்கிறவரே, நாங்கள் வெளிவேடக்காரர்களாய் அல்ல, நாங்கள் எதை பேசுகிறோமோ அதையே எங்களுடைய செயலிலும் வெளிப்படுத்தி சான்றாளர்களாய், தூயவர்களாய் வாழ ஆண்டவர் அருள் புரிய வேண்டுகின்றோம். இந்த நாளினுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவருடைய உடன் இருத்தலை புரிந்து கொண்டு ஆண்டவரை வெளிப்படுத்தி வாழுகின்ற வாழ்வோடு உண்மை பேசி உன்னதரோடு இணைந்து ஆண்டவருக்குரியவைகளை சிந்தனை செய்து கரைக்கு ஈரம் கொடுக்கும் நதிகளாக நடந்து செல்ல
எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.